இந்த ஃபினான்ஷியலில் உங்களுக்கு 2 Form 16, அதாவது நீங்கள் 2 எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயர்கிட்டேருந்து இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட போகும்போது நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன சேலரி வாங்குனீங்களோ, என்னென்ன டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணீங்களோ, அது எல்லாமே நீங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க ப்ராப்பராக டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ண முடியும். சரி மேம், நான் பண்ணலை, டேக்ஸ் நான் டிடக்ட் பண்ணலை, போன வருஷம் நான் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலை உங்ககிட்ட அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷம் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயரில் நீங்கள் டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 ஆர் 75,000 நியூ ரெஜிம் ஆர் ஓல்டு ரெஜிம் படி நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எம்ப்ளாயர்கிட்டையும் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லாதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆர் 75,000 அகெயின் கிளைம் பண்ணியிருப்பீங்க. இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் டபுள் டைம்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி அர்த்தம். 1 டைம் தான் உங்களுக்கு அவைல் பண்ண முடியும். ஸோ டபுள் டைம்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபைனலாக உங்களுக்கு இந்த அக்ரிகேட்டாக டோட்டலாக இப்போ இந்த டிஐஎஸ் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு 2 எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகேட்டாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்காக நீங்கள் டேட்டாஸ் எடுக்கும்போது நீங்கள் ஒரு தடவை தான் கிளைம் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாகும். இப்போ நிறைய பேர் என்ன மேம், நான் ஆல்ரெடி டிடிஎஸ் நான் பே பண்ணிட்டேன், அகெயின் எனக்கு டேக்ஸ் பேபிள் வருதுன்னா இதுதான் முக்கியமான காரணம். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் பேபிள் தான் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ.